Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. இல்ல நீ என்னால கௌதம் இல்லாம வாழ முடியாது. எனக்கு தயவு செஞ்சு விட்டுருங்க. ஒடிச்ச பல்லெல்லாம் உடைச்சிருவேன் நானு. என்ன பேசிட்டு இருக்க நீ? படிக்க ஆசைப்படுற பொண்ணு எங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் புரிஞ்சுக்கிற பொண்ணுன்னு உன்னை பத்தி நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். உன் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அதெல்லாம் இப்படி நாசமாக்க துணிஞ்சிட்டியே. அண்ணி நான் என்ன நீ பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? கௌதம நான் என் மனசார காதலிக்கிறேன். அவர் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏய் போது நிறுத்து. கௌதம கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றியே, இதெல்லாம் சொல்ற நேரமாடி இது? உன்னை நான் எவ்வளவு வாட்டி கேட்டிருக்கேன், நீ யாரையாவது காதலிக்கிறியான்னு. அப்பெல்லாம் விட்டு இப்ப வந்து சொல்ற? இதெல்லாம் நியாயமா? இங்க பாரு, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு மணமேடையில ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கௌதம கல்யாணம் பண்ணிக்க அங்க ஒருத்தி காத்துட்டு இருக்கா. நீ என்னடானா இப்ப வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? யார் யாருக்காக காத்துட்டு இருந்தாலும் அத பத்தி கவலைப்படுற நிலைமையில இப்ப நான் இல்ல அண்ணி. நானும் கௌதமும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்து ஆகணும் அண்ணி. என்ன சொன்ன? கவலைப்படுற நிலைமையில நீ இல்லையா? நீ இப்ப யாரோட வாழ்க்கையை தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறேன்னு தெரியுமா? வேல்விழியோட வாழ்க்கைய. நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? உனக்கு தெரியாத, நீ தெரிஞ்சுக்க விரும்பாத உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். வேல்விழிக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ள தான் கௌதம். உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்காக குமரகுரு காத்துட்டு இருக்கிற மாதிரி தான் கழுத்துல கௌதம் தாலி கட்டணுங்கிறதுக்காக வேல்விழி காத்துட்டு இருக்கா. அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியே, இது தப்பு இல்லையா ரோஹிணி? இல்ல நீ வேல்விழி அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவரை நான் காதலிச்சிருந்தாதான் தப்பு. ஆனா நான் காதலிச்சவரதான் வேல்விழி அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதனால இப்போ எல்லா தப்பும் வேல்விழி அக்கா மேலதான். போது நிறுத்து ரோஹிணி. உன் அண்ணனோட மூச்சை நிறுத்துறதுக்காக தான் நீ இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா நாங்க பார்த்த குமரகுருவை கல்யாணம் பண்ணிக்காம நீ வேற ஏதாவது முடிவெடுத்தா அதை நினைச்சு உன் அண்ணன் அந்த நிமிஷமே உயிரை விட்டுருவாரு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உன் அண்ணன் உயிரோடு இருக்கிறதுக்காகவாவது நீ குமரகுருவை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அண்ணி நீங்க புரியாம பேசுறீங்க. நான் கௌதம கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் உயிரோட இருக்க மாட்டேன் அண்ணி. நான் உயிரோட இருக்க மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காத ரோஹிணி. எப்ப உனக்கும் குமரகுருக்கும் நிச்சயமாச்சோ, எப்ப கௌதமுக்கும் வேல்விழிக்கும் நிச்சயமாச்சோ, அப்பவே உன் காதலுக்கு காலமும் சரி கடவுளும் சரி ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதுக்கப்புறமும் நீ அதை தொடரணும்னு நினைக்கிறதெல்லாம் சரியில்லை ரோஹிணி. இது பாரு, இது வேண்டாம். கௌதம் வேல்விழியை கல்யாணம் பண்ணிக்கிறதா சரி. இல்ல நீ அப்படி மட்டும் சொல்லாதீங்க. கௌதம் நான் இல்லன்னா ஒரு நிமிஷம் கூட உயிரோட சும்மா உளறிட்டு இருக்காத நீ. இங்க பாரு, காலமும் சூழ்நிலையும் மாறி போச்சு. இப்ப நீ நினைக்கிற நிலைமையில கௌதம் இல்ல. கௌதம் மனசுல நீயும் உன் காதலோ சுத்தமா கிடையவே கிடையாது. அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இல்ல நீங்க சும்மா சொல்றீங்க, பொய் சொல்றீங்க. என் மனச கழிச்சு நீங்க பாத்திருக்கிற மாப்பிளைக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறீங்க. அதுக்காக தான் இல்லாத போலாததெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் ஆமா ரோஹிணி, நான் இப்ப இல்லாததான் சொல்லிட்டு இருக்கேன். கௌதம் மனசுல நீ இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. நான் நம்ப மாட்டேன் அண்ணி. என் கௌதம் எனக்காக எத்தனை தடவை சாக துணிஞ்சிருக்காரு தெரியுமா? நான் இல்லனா கௌதம்க்கு வாழ்க்கையே இல்ல அண்ணி. அதெல்லாம் எப்பவோ மாறி போச்சு ரோஹிணி. அத புரிஞ்சுக்காம நீ அவசரப்பட்டு முட்டாள்தனமா முடிவு பண்ணி கௌதம் நம்பி முகூர்த்த நேரத்துல போய் சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்ட. ஆனா கௌதம் நீ நினைக்கிற மாதிரி உன்னை விரும்பல. அவர் வேல்விழியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. போதும் அண்ணி போதும். நீங்க சும்மா உங்க இஷ்டத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. கௌதம் மனசால கூட எனக்கு துரோகம் நினைக்க மாட்டாரு, என்ன ஏமாத்தவும் மாட்டாரு. என்ன தவிர இன்னொரு பொண்ணுக்கு அவர் மனசுலயும் சரி அவர் வாழ்க்கையிலயும் சரி இடமே கொடுக்க மாட்டாரு. அப்படியா? அப்ப கௌதம் எங்க இருக்காருன்னு சொல்லு. அவரு ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு இப்ப வந்துடுவாரு. அவரோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா? வேல்விழியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான்.